தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்சி பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு மத்திய அரசில் ரயில்வேயில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3993 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/8/2026 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13/9/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. 16/9 25/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோட ஜாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பர்டன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3993 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் இப்போ பார்த்துடலாம். அதாவது ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆட்சேர்ப்பு வாரியம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ, டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் டிஎம்எஸ், அடுத்து கெமிக்கல் அண்டு மெட்டாலிக்கல் அசிஸ்டன்ட் சிஎம்ஏ போன்ற பணியிடங்களுக்கு மொத்த காலி பணியிடங்கள் 3993 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமா மற்றும் டிகிரி முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 35,000 கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியமாக 7th சிபிசி லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா rrbapply.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கான என்ன காலி பணியிடங்கள் இருக்குது, பதவி வாரான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம், தேர்வு முறை, விண்ணப்ப கட்டணம் ஆகியவற்றை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் ஆர்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்த பணியிடங்கள் ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட், கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேசிக் கல்வி தகுதி டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி முடிச்சிருந்தால் போதும். தொடர்புடைய தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட் பார்த்திங்க அப்படின்னா 14/8/2026 13/9/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான இணையதள முகவரி rrbapply.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3993 ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பணியிடங்கள் பார்த்துருவோம். ஜூனியர் இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் இஎம்யூ அண்ட் டிஆர்எஸ், எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பு, சிவில் டிசைனிங், டிராயினிங், எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதே சிவிலில் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் ஜூனியர் இன்ஜினியரில் ட்ராக் மெஷினு. ஸோ இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி சிவிலுக்கு 3 ஆண்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் டிப்ளமோ இன் 3 இயர்ஸில் முடிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. இதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2026 தேதியின்படி விண்ணப்பதாரர்களோட வயது பின்வருமாறு இருக்கணும். அதாவது 1/1/2027 தேதிப்படி விண்ணப்பதாரோட வயது 18 வயசு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 33 வயசு இருக்கணும். அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அரசு விதிமுறைகளின்படி தகுதியான பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி குரூப்பாக இருந்துச்சுன்னா 10 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சம்பள விகிதம் பார்த்துலாம். ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கான தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர் 7th சென்ட்ரல் பே கமிஷன் லெவல் 6ல் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 35,400 அதுதான். ஸோ எல்லா பதவிக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் பணிக்கு விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட முறையில் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 3வது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னா நாம் இந்த ஜாபுக்கு தகுதியானவங்களாக ஆகிடுவோம். ஓகே, இந்த ஜாபுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்த 250 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 500 ரூபாயும் நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட விதிமுறைகள் படி தேர்வு கட்டணத்தின் ஒரு பகுதி திரும்ப வழங்கப்படும்ங்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
முக்கியமான தேதி பார்த்திங்கன்னா தொடக்க தேதி 14/8/2026 13/9/2026 கிட்டத்தட்ட 1 மாத கால அளவுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைமிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் 2020க்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான இணையதள முகவரி www.rrbapply.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் 2026 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன பதவி ஜூனியர் இன்ஜினியர், டிஎம்எஸ், சிஎம்இ அப்படிங்கிற பதவி எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் முதல்ல தனிப்பட்ட விவரங்களான கல்வி தகுதி மற்றும் சுய விவரங்களான பேர், பிறந்த தேதி, தகப்பனார் பேர், அட்ரஸ் இதை நம்ம கொடுக்குறோம். அடுத்து தேவையான புகைப்படம், கையொப்பம் மற்றும் ஆவணங்களை அப்லோடு செய்யணும். விண்ணப்ப கட்டணத்தை நம்ம ஆன்லைன் முறையிலேயே நம்ம கட்டிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அனைத்து தகவலையும் சரிபார்த்து சப்மிட் பட்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஜாப்னை பற்றி முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் 2026 என்பது டிப்ளமோ மற்றும் தொடர்புடைய டிகிரி தகுதி பெற்றவர்களுக்கு இந்த இந்திய ரயில்வே தொழில்நுட்ப பணியில் சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. மொத்தம் 3993 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இன்ஜினியரிங் டிப்ளமோ தகுதிகளுக்கு வாய்ப்புங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு மத்திய அரசுக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அந்த சிலபஸ் படி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான தகுதியை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை டிப்ளமா தான். ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அத்தனை பேரும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 500 ருபீஸ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா அதில் 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 250 ரூபா கட்டுறாங்க. அந்த 250 ரூபா ஃபீஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபேமெண்ட், அதாவது நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த எக்ஸாமினேஷன் நம்ம அட்டன் பண்ணி எழுதிடணும். ஸோ எழுதினதுக்கப்புறமா அது வந்து ரிட்டன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கோட்டாவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் இந்த ஜாபுக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா www.indianrailway.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் முழுமையாக வந்து அப்ளை பண்ணுற முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்க்ரேப் உள்ளவங்க அதுக்கு நாம்ஸ் படி நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிபிடி எக்ஸாமும் செகண்ட் ஸ்டேஜில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமில் மொத்தம் 90 மினிட்ஸ் 90 நிமிடங்கள், அதாவது 120 மினிட்ஸ் ஃபார் கேண்டிடேட் ஃபார் எலிஜிபிள் ஃபார் யூஸ் ஃபார் ஸ்க்ரேப்புக்கு தனியாக கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க் கொஸ்டின். இந்த 100 மார்க் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 25 கொஸ்டின், 25 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின், 15 மார்க்கு. ஜென்ரல் சயின்ஸ் 30 மார்க்கு, 30 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டினுக்கு 100 மார்க் கொடுக்குறாங்க. டைம் டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ராங் ஆன்சர் 1/3, அதாவது 3 ராங் ஆன்சருக்கு 1 மார்க்கு குறைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு வராங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷனை நம்ம எழுத முடியும். ஸோ அதில் உள்ள எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரி அப் டு 10th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி சிலபஸ், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மார்க் பார்த்திங்கன்னா 150 மார்க்கு, 150 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் நம்ம எழுதுறது நல்லதுங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேப்பிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் குரூப்பில் 3 இயர்ஸ் டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரியில் என்னெல்லாம் முடித்தவங்க வந்து என்னென்ன ஃபீல்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி பிரிவுகளை நம்ம அப்ளை பண்ணவங்க எலக்ட்ரானிக்கல் அலைடு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியர், பிஎஸ்சி அண்ட் சிவில் இன்ஜினியர் ஆஃப் 3 இயர்ஸ்
இயர்ஸ் டியூரேஷன் முடித்தவங்களும் சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்போட அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைவாய்ப்பை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.